السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وإذ قال عيسى بن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعدي اسمه أحمد. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: مثلي ومثل الأنبياء من قبلي كمثل رجل بنى بنيانا فأحسنه وأجمله إلا موضع لبناء. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாமுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேல் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய காலங்களில் வரலாற்றிற்கும் சிறப்பிற்கும் பெயர் பெற்ற பல்வேறு விதமான காலங்களில் இந்த ரபீஉல் அவ்வல் என்பதும் இஸ்லாமிய வரலாறுகளில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக, முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக வரலாற்று ஆசிரியர்களால் கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதிலும் குறிப்பாக ஈருலக சர்தார் அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிறப்பின் மாதம் என்பதை கருத்தில் கொண்டு உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லா காலங்களிலும் அண்ணன் பெருமானாருடைய நேசம் நமக்கு தேவை என்றாலும் கூட, குறிப்பாக அண்ணன் பெருமானாருடைய பிறந்த மாதமாக இந்த காலகட்டங்களில் தங்களால் எந்த அளவு அண்ணன் பெருமானார் மீது ஸலவாத்தும் சலாமும், இன்றைக்கெல்லாம் 1 கோடி ஸலவாத்துகள் சமர்ப்பணம் செய்யக்கூடிய காட்சிகளை அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் கூறும் சமூகங்களில் மிக இலகுவாக காணக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு அண்ணன் பெருமானார் மீது இறை நேசம் கொண்டவர்கள் அண்ணன் பெருமானாருக்காக தனது மஹப்பத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலங்களை கருதி வரக்கூடிய ஒரு சூழலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதோ இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு நபியை போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் திருமறையின் வாயிலாக அல்லாஹ் பொது சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி: ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நபியே நாயகமே, உங்களை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும், ஒரு சாராருக்கு மட்டும் நாம் நபியாக அனுப்பி வைக்கவில்லை, மாறாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு, உலகத்தின் பொது சமுதாயங்கள் அனைத்திற்கும் உண்டான நபியாகத்தான் உங்களை நான் அனுப்பி இருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. காரணம்,
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை இஸ்லாமியர்கள் அமல் ரீதியாக ஒரு ஆன்மீக ரீதியாக மட்டும் நம்மால் கடந்துவிட முடியும். ஆனால் அறிஞர் உலகம், விஞ்ஞான உலகம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு கூற்றுகளையும் ஆராய்ந்து விஞ்ஞானத்தின் ரீதியாக நபிகள் பெருமானார் செய்து காட்டிய செயல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள், இன்றைய பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை எல்லாம் முன்வைக்கின்றது என்பதை எல்லாம் அறிஞர் உலகம் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் நபிகள் பெருமானாரை இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு தூதுவராக அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளாமல் ஏன் காஃபத்தல் லின்னாஸ் பொது சமூகத்திற்குண்டான ஒரு நபியாக அல்லாஹ் ஏன் அறிமுகப்படுத்தினான் என்கின்ற வினாவிற்குண்டான பதிலாகவே அவைகளை நம்மால் காண முடியும். அப்பேற்பட்ட நெருக்கடிகள் மிகுந்த ஒரு காலகட்டத்திலும் அல்லது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் மனித சமூகத்தினால் பின்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவு சார்ந்த விளக்கங்களை வழிகாட்டுதல்களை கொடுத்தவர்கள் தான் நமது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் உலகத்தில் அண்ணன் பெருமானாருக்கு முன்பாக லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத, எந்த நபிமார்களுக்கும் தரப்படாத ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, இன்னும் சொல்ல போனால் கடந்த காலத்தினுடைய நபிமார்கள் எல்லாம் அவர்கள் நபித்துவங்களை கொடுத்து அனுப்பப்பட்டாலும் அந்த நபித்துவத்தோடு சேர்த்து அவர்களுக்கு இந்த ஒரு கட்டளையும் இந்த ஒரு ஏவுதலும் இருந்தது. உலகத்துக்கு வந்தாங்க, உலகத்தை அந்த மக்களை சீர்திருத்தம் செய்தார்கள். இதோடு மட்டும் முந்தைய நபிமார்களை கடமைகள் முடிந்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிமார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை, ஒரு கட்டளையை பிறப்பித்ததாக திருமறையின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற கடந்த காலத்துடைய எல்லா நபிமார்களும் தனக்கு பின்னால் இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார்கள் என்கின்ற செய்தியை அந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலத்தினுடைய நபிமார்களை இந்த பூமியிற்கு அல்லாஹ் அனுப்பியதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய சான்றுகள். நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்திடம் பேசினார்கள். வைது قال عيسى ابن مريم يا بني اسرائيل اني رسول الله اليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول ياتي من بعدي اسمه احمد. எனக்கு இறக்கி அருளிய வேதத்தையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவைகளை கடந்து எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் அகமது என்று சொல்லப்படக்கூடிய, முகமது என்று பெயரிடப்படக்கூடிய ஒரு நபி வருவார்கள், அந்த நபியின் வருகையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தோடு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த கால நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். அல்லாஹ் தஆலா ஏன் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்யணும்? அவர்கள் நபிமார்கள் தானே. நபிமார்கள் வந்தார்கள், ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள், அவர்களுக்கு உண்டான பொறுப்பை கொடுக்கப்படுகின்றார்கள், எல்லாம் செய்யப்படுகின்றது. அப்படி இருந்தும் அதிகப்படியான ஒரு அறிவிப்பாக பின்னால் இப்படி ஒரு நபி வருவார், அந்த நபியை குறித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த முன்னறிவிப்பு ஏன் செய்யப்பட வேண்டும்? பொதுவான உலகத்தை நாம் பார்க்கலாம், சில பொருட்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துவாங்க. சில பொருட்கள் மக்களிடத்தில் முழுமையா போய் சேரணும், அதற்குண்டான எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துவாங்க, ஆசையை தூண்டுவாங்க. அப்படி ஆசையை தூண்டினால்தான்
அந்த பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் போட்டி போடுவாங்க. இது உலகத்தின் யதார்த்தம். அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அண்ணனும் பெருமானாரை நேசிக்க வேண்டும், அண்ணனும் பெருமானார் வருகையை எதிர்பார்க்க வேண்டும், அண்ணனும் பெருமானாரை தேட வேண்டும். அதுபோன்று ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்வதன் மூலமாக அந்த பொருள் வருகை என்பது நிதர்சனமாகவும் அது மறுக்கப்படாது. அதுபோல அல்லாஹ் தஆலா நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஒவ்வொரு நபிமார்களும் இறுதி காலத்தில் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி வருவார், ஒரு நபி வருவார், ஒரு நபி வருவார், ஒவ்வொரு நபிமார்களாக சொல்லிக் கொண்டே செல்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நபியின் வருகை பொய்ப்படுத்தப்படக்கூடாது. அந்த நபியின் வருகை பொய்ப்படுத்தப்படக்கூடாது. அந்த நபியின் வருகை உண்மைப்படுத்தப்பட வேண்டும், ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த கால நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை நீங்கள் உங்கள் சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தான் என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், புகாரி முஸ்லிமுடைய பிரபலமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, எனக்கும் கடந்த கால நபிமார்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு சின்ன ஓமையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன ஓமை? ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய அழகான மாளிகையை கட்டுறாரு. கமஸலி ரஜுலின் பனா புன்யானன் ஃபஅஹ்ஸனஹு வஅஜ்மலஹு. அழகை வார்த்தைகள் வர்ணித்து விட முடியாது, அவ்வளவு அழகுக்கு சொந்தம். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு அழகிய மாளிகையை கட்டுறார். மாளிகையை கட்டியவர் இல்லா மௌதிஇ லபனத்தின் மின் ஜாவியா. அந்த மாளிகையுடைய ஓரத்துல ஒரே ஒரு சின்ன இடத்தை விட்டுறாரு, இடைவெளி விட்டுறார். ஃபஜஅல الناس يطوفون به. மக்கள் எல்லாம் அந்த மாளிகையை பார்க்க வர்றாங்க. பார்க்க வரக்கூடிய மக்கள் எல்லாம், பார்வையாளர்கள் எல்லாம் அந்த மாளிகையுடைய அழகை பார்த்து வியந்து போகின்றார்கள், புகழ்ந்து பேசுகின்றார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். இறுதியாக வெளியில் வருகின்ற பொழுது அந்த மக்கள் சின்ன குறையா சொல்றாங்க, ஹல் உதிஅத் ஹாதிஹி லபீனா. இவர் அழகான வீட்டை கட்டினாரு, இவர் அழகான மாளிகை கட்டினாரு, ஆனா ஓரத்தில் சின்ன ஒரு கேப் விட்டுட்டாரு, இடைவெளி விட்டுட்டாரு. அதையும் பூர்த்தி செய்தா இந்த மாளிகை ஒரு அழகா இருந்திருக்கும். நபிகள் பெருமானார் இப்பொழுது சொல்றாங்க, ஓமையை சொல்லிக்காடி நபிகள் பெருமானார் அந்த ஓமைக்குண்டான விளக்கத்தையும் சொல்றாங்க. அவ்வளவு மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் விடப்பட்ட அந்த ஒரு கண் நான். அந்த விடப்பட்ட ஒரு கண் நான். வான காத்தமுன் நபியின். எனது வருகையின் மூலமாக அந்த மாளிகை முழுமை பெற்று விட்டது. காத்தமுன் நபியின், நானே இறுதி நபி, எனக்கு பின்னால் வேறு எந்த நபியும் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வருகைக்கு பிறகு நபிகள் பெருமானார் நுபுவத் என்னும் ஒரு பகுதி நிறைவு பெற்றதாக, முடிந்து விட்டதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லித் தரக்கூடிய செய்தி. நாம் வாழக்கூடிய காலகட்டம் 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டை பொறுத்தவரை நம்மினால் இன்றைய கல்வியாளர்களால் சாதிக்க முடியாத துறை என்று சொல்லப்படக்கூடிய எதுவுமே இல்லை என்று வியந்து போற்றப்படக்கூடிய அளவிற்கு நாம் அறிவு சார்ந்த ரீதியில் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கல்வியின் ரீதியாக, அறிவின் ரீதியாக வியக்கத்தகுந்த முன்னேற்றங்களை எல்லாம் அடைந்து வரக்கூடிய இந்த உலகில் எந்த ஈமானில் இந்த சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமோ அந்த ஈமானில் நாம் தோற்று போய் இருக்கின்றோம் என்பதும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நபியுடைய வருகையை இவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் உறுதி செய்ய சொன்னானோ, உறுதிப்படுத்த சொன்னானோ, இந்த நபியின் வருகையை
கடந்த கால நபிமார்கள் வரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நபியுடைய வருகைக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தானோ அந்த நபியின் விஷயத்தில் இந்த சமுதாயம் தோற்று போய் இருக்கின்றது என்பது உண்மையிலே வேதனைக்குண்டான விஷயம். இனி மௌத் வரை, இனி கியாமத் வரை வேறு எந்த நபிமார்களும் கிடையாது. அண்ணலம் பெருமானார் தான் இறுதி செய்யப்பட்ட முடிவான இறுதியான நபி என்பதை நமது ஆழமான ஈமானாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் தான் மிர்சா குலாம் காதியானி போன்றவர்களும் ஏதோ நமது சென்னையிலேயே சில மனிதர்கள் சாதாரண கடை வச்சிருக்கிறார்கள், அவரை நபியாக ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் இன்று திருநெல்வேலியில் அவரை நபியாக ஏற்றுக்கொண்டு இயங்கி வருகின்றது என்கின்ற ரீதியிலும் மிர்சா குலாம் காதியானியை ஏற்றுக்கொண்டவர்கள் இதோடு நின்றுவிடவில்லை. அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதும் உண்மையிலேயே நாம் நமது ஈமானில் எவ்வளவு தூரங்கள் தோற்று போய் இருக்கின்றோம் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தூரங்கள் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னானோ, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு நபுவத்தை அல்லாஹ் நிறைவு செய்து கொண்டானோ, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அடையாளங்களை போன்று வரவேற்பை போன்று வேறு எந்த நபிக்கும் கொடுக்கவில்லையோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் உம்மத்துகள் தோற்று போய் இருக்கின்றோம் என்பது உண்மையிலேயே வேதனையில் மிகப்பெரிய வேதனைக்குண்டான விஷயம். அந்த மக்களை சந்தித்து தஅவத்தை எடுத்து சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவத்தை தான் வாழ்ந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 50 இருந்தது, இன்று 250 தாண்டி பெருகிக் கொண்டிருக்கு. கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், கேரளா போன்ற மாநிலங்களில் மிர்சா குலாம் காதியானை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இறுதி நபி அல்ல, அதற்கு பிறகு நபி உண்டு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கேரளாவில் மட்டும் 500 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூர்ல 250 தாண்டி போறாங்க. நாம் ஈமான்தாரிகள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நமது கலிமாவே தோற்று போய் இருக்கின்றது. நமது கலிமாவுடைய உண்மையான யதார்த்தத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்ற பொழுது நாம் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் விஷயத்தில் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து இந்த சமுதாயத்திற்கு நாம் இன்னும் பரப்ப வேண்டிய செய்திகள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், ஹஜ்ரத் அத்தா இப்னு யஸார் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மாறி வந்தவர்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்ர் இப்னு ஆஸை தேடி போய் அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவட போய் கேட்பாங்களாம், அக்பிர்னி அன் சிஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தௌராத். எனது அருமை தோழரே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து நீங்கள் யூத மதத்திலிருந்து நீங்கள் இஸ்லாத்திற்கு மாறி வந்தவர்கள், எனவே தௌராத்தின் வேதத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த தௌராத்துடைய வேதத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, என்ன வர்ணனை சொல்லப்பட்டிருக்கின்றது, எனக்கு கொஞ்சம் சொல்லித் தாருங்களே. யோசிக்கணும். அல் குர்ஆன் இறங்கிவிட்டது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள், நபியா அறிமுகப்படுத்தப்பட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையில் சிறிது கூட சந்தேகம் கிடையாது. இருப்பினும் கூட சஹாபாக்கள் தேடிச் சென்று கேட்பார்களாம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து தௌராத்தில் என்ன வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, என்ன அடையாளம் சொல்லப்பட்டுள்ளது, சொல்லித் தாருங்களே.
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பதில் சொன்னார்கள், அஜல், உண்மைதான். வல்லாஹி இன்னஹு லமௌசூஃபுன் ஃபித் தௌராத்தி பிபஅதி சிஃபத்திஹி ஃபில் குர்ஆன். குர்ஆனிலே நபிகள் பெருமானாரை குறித்து என்னென்னவெல்லாம் வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வர்ணனைகளில் சிலது தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் தௌராத்தில் படித்திருக்கின்றேன் சொன்னாங்க. என்னென்ன மிக ஒரு நீண்ட ஒரு வர்ணனை கொண்ட ஹதீஸ் தௌராத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா அர்சல்னாக, உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம், உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம், ஷாஹிதன், சாட்சி சொல்பவராக, முபஷ்ஷிரன், மக்களுக்கு நற்செய்தி கூறுபவராக, வ நதீரன், மக்களுக்கு தீமைகளை குறித்து எச்சரிக்கை செய்பவராக, வஹிர்ஸன் லில் உம்மியீன், உங்கள் உம்மத்தை பேர் ஆபத்துகளிலிருந்து குறிப்பாக நரகிலிருந்து பாதுகாப்பவராக, அன்த அபதி வ ரசூலி, நீங்கள் எனது அடிமையும் எனது தூதுவரும், சம்மைத்துக்கல் முத்தவக்கீல. இப்படி நபிகள் பெருமானாரை குறித்து தௌராத்தில் சொல்லப்பட்ட வர்ணனைகளை குறித்து கேட்டுக்கொண்டு அருமை சஹாபாக்கள் அதன் பின்னணியில் அதன் மூலமாக தனது ஈமானை பலப்படுத்திக் கொண்ட வரலாறை நாம் ஹதீஸில் நம்மால் காண முடியும். குர்ஆன் இறங்கிவிட்டது, குர்ஆனுக்கு பிறகு எதுவும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஏன் கேட்க வேண்டும்? நபியின் விஷயத்தில் நமக்குண்டான நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியின் விஷயத்தில் நாம் சிறிது கூட தவறழைத்து விடக்கூடாது. எவ்வளவு தூரங்கள் அண்ணன் பெருமானாரை புரிந்து கொள்ள முடியுமோ, அண்ணன் பெருமானாரை அறிந்து கொள்ள வேண்டுமோ, அவ்வளவு தூரங்கள் அறிந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் முற்பட்டார்கள் என்பதை நாம் இது போன்ற ஹதீஸின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுதான் அடிப்படை, அதுதான் அஸ்திவாரம். அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அசைத்து பார்க்கப்படுகின்ற பொழுது, அதில் சிறிதேனும் விஷத்தை கலக்கின்ற பொழுது கண்டிப்பாக நமது வாழ்க்கை, நமது ஈமானிய வாழ்க்கை அது நிச்சயமாக அழிந்து போகும் என்பதற்குண்டான சந்தேகமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஏமாற்றங்கள் எல்லா விஷயங்களிலும், போலிகள் எல்லா விஷயங்களிலும் கலந்து விட்டது போல் ஈமானிய காரியங்களிலும் போலிகள் நிறைந்திருக்கின்றது. குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் விஷயத்தில் போலிகள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். எனவே ஈமானை பாதுகாப்பதற்காக அண்ணன் பெருமானாரை குறித்து இஸ்லாமியர்களிடத்திலும் இஸ்லாமியர்களை கடந்து பொது சமூகத்திலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து எடுத்துச் சொல்வதற்குண்டான தேவைகள் நிரம்பிய ஒரு உலகு இந்த உலகு என்பதை யாரும் மறந்துவிட வேண்டும். முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகை இன்னும் நடைபெறவில்லை. மதீனா நகரில் யூதர்களோடு சில மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்போ சலமத் பின் வக்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ் இதற்கு வரல. சலமத் பின் வக்ஷ் இவருடைய அண்டை வீட்டில் யார் இருக்கிறார்? ஒரு யூதர் இருக்கிறார். அந்த யூதரும் சலமத் பின் வக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நாள் யதார்த்தமாக சந்தித்துக் கொள்றாங்க. அப்படி சந்தித்துக் கொள்கின்ற பொழுது இந்த யூதர் சலமத் பின் வக்ஷ் அன்னைக்கு சிறிய பிள்ளை, சிறிய பாலகன். அவர்கிட்ட சில விஷயங்கள் எடுத்து சொல்றார். என்ன விஷயம் சொன்னா, நமக்கு இந்த உலகம் மட்டும் நிரந்தரமானதல்ல, மௌத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம். அப்படி எழுப்பப்பட்டு இந்த உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களுக்குண்டான கேள்வி கணக்குகள் எல்லாம் கேட்கப்பட்டு அதன் பிறகு சுவனம் நரகம் என்றெல்லாம் இருக்கின்றது என்பது போன்ற விஷயத்தை அந்த யூதர் சலமத் பின் வக்ஷுக்கு எடுத்து சொல்ற. அப்ப சலமத் பின் வக்ஷ் கேட்டாங்கன்னா, ஓமா ஆயித்து தாலிக்க, நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே,
இதுக்கு என்ன அத்தாட்சின்னு சொல்லி கேட்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப அந்த யூதர் சொல்றாரு, குரூஜ் நபியின் யுபாஸ் மின் ஹாதிஹில் பிலாத், மக்கமா நகரத்தில் பக்கம் தனது கரங்களை காட்டி, இங்கிருந்து ஒரு நபி பிற்காலத்தில் வருவார், அவர் வருகையை குறித்தெல்லாம் எங்கள் தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்கிற விஷயத்தை அந்த யூதர் சலமது பின் வகஷுக்கு எடுத்து சொல்றார். சலமது பின் வகஷ் திரும்ப கேட்கிறாங்க, ஃபமதா யகஉ ذلك, ஃபமதா யகஉ ذلك, சரி இறுதி காலத்துல ஒரு நபி வருவார்னு சொன்னீங்கல்ல, அவர் எப்ப வருவார், அந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கும்? அப்ப யூதர் சொன்னாரு, ஃபரமா பி தரஃபிஹி இல ஸமாஇ, தனது கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தனது கரங்களை வானத்தின் பக்கம் உயர்த்தி அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதோட நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. சலமது ஒரு வகஷ் அன்னைக்கு சிறிய வயது பாலகர். அவர் சொல்றாரு, நான் வளர்ந்து வாலிபனாகி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபமா ذهبتுல் அய்யாம் வல் லயாலி ஹத்தா பஅஸல்லாஹு நபியஹு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் எதிர்பார்த்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இறக்கி வச்சிட்டான், நபியாக அல்லாஹ் அனுப்பிட்டான். நான் ஏற்கனவே இந்த யூதரிடத்தில் இந்த விஷயத்தை குறித்து கேள்விப்பட்டதினால் நபியின் வருகையை தெரிந்து கொண்டதும் நான் நேரடியாக தேடி சென்று அண்ணன் பெருமானாரிடத்தில் கரங்களை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக சிறிது பிராயத்தில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாரு. வாலிபத்தில் ரசூலுல்லாஹ் வருகையை தெரிந்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் சொல்றாரு, இந்த விஷயத்தை எனக்கு யாரு சொன்னாரோ அந்த யூதர் அப்ப அவரும் ஹயாத்தா தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்ட நான் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு சொன்ன அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அவர் யூதராக தான் இருக்கிறார். ஃபஆமன்னா பிஹி வ கஃபர, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹுவ பகியன் வ ஹஸதன், அண்ணன் பெருமானார் மீது இருந்த விரோதமும் பொறாமையும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காம தடுத்துருச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து சொல்லித்தரப்படாத, முன்னறிவிப்புகள் செய்யப்படாத, கடந்த சமுதாயத்தின் எந்த மனிதனும் கிடையாது. அண்ணன் பெருமானாருடைய வருகைக்கு முன்பாக இருந்த எந்த மனிதனும் கிடையாது. அவ்வளவு தூரங்கள் அண்ணன் பெருமானார் விஷயத்தில் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கைகள், அடையாளங்கள் அவ்வளவு தூரங்கள் சொல்லித்தரப்பட்ட பிறகும் நாங்கள் எல்லாம் அறிவுசார் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதையுமே ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம், ஆதாரம் இல்லாம ஏத்துக்க மாட்டோம் என்றெல்லாம் தன்னை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ளக்கூடிய இதே உலகில்தான் அண்ணன் பெருமானார் விஷயத்தில் இந்த உம்மத் இன்னும் தோற்று போய் கொண்டு இருக்கின்றது என்பது உண்மையிலேயே வேறு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் பின்பற்றக்கூடிய நபிதான், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குறித்து மீலாதின் வாயிலாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தை கடந்து பொது சமூகத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான தேவைகள் காலத்தின் அவசியம் என்று நம்மை இணைத்திருக்கின்றது. ஜமாஅத்துல் உலமா போன்ற ஆலிம்களின் சபைகள், அதுபோன்ற இறுதி நபித்துவ பேரவை என்று சொல்லப்படக்கூடிய உலமாக்களை கொண்ட அமைப்பு, இவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த விஷயத்தில் காதியானின் விஷயத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் விஷயத்தில் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைகள் தர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய முனைப்போடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் விஷயங்களில் நாம் ஏமாந்து விட்டாலும் ஈமானிய விஷயங்களில், குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விஷயத்தில் ஏமாந்து விடாமல் நமது ஈமானை கடைசி வரை பாதுகாத்து இந்த உலகில் நாளை மறுமையிலும் சுவனத்திற்குண்டான மனிதர்களாக வாழக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.